விதை நெல்லுக்கு மானியம் வழங்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர்கள் மாற்றம், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்க மறுக்கும் விவகாரம் ஆகியவற்றில் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மதுவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என குறிப்பிட்ட அவர், விரைவில் தமிழகத்தில் மதுவிலக்கு நிலை உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விதை நெல்லுக்கு வழங்கப்பட்ட மானியத்தை ரத்து செய்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜி.கே. வாசன், விவசாயிகளின் நலன் கருதி விதை நெல்லுக்கு மானியம் வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் ஆட்சியிலே விதை நெல்லுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது. விதை நெல்லுக்கு கொடுத்த மானியத்தை பாரதிய ஜனதா அரசு நிறுத்தி இருக்கிறது. இது விவசாயிகளுக்கு அவர்கள் செய்யும் துரோகம். உடனடியாக விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை இதில் அவர்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.